நெருங்குவார். ஒருத்தர் 1000 ரக்காத் அவர் தஹஜ்ஜுத் தொழுகிறார், 2 கிலோமீட்டர் தான் சொர்க்கத்துக்கு நுழைவார், நெருங்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அசல் ரப்புல் ஆலமீனுக்கு தேவை நாங்க பாவங்களை விடணும் என்பது. எனவே நானும் நீங்களும் இந்த ரமதானுடைய மாதத்துல இந்த விடயங்கள்ல கவனம் செலுத்துறது ஆக முக்கியம். அது மாத்திரம் அல்ல, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல நானும் நீங்களும் எவ்வளவு விஷயங்களை பாக்குறோம். குறிப்பாக வாலிபர்கள் என்ன சொல்லுவாங்க, ஐ வாண்ட் டு பி லைக் ஹிம், ஐ வாண்ட் டு பி லைக் தட் பர்சன். அவருடைய விஷன் என்ன, மிஷன் என்ன, அம்பிஷன் என்ன, அவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும். ரப்புல் ஆலமீன் சொல்றான். எனவே அவரை போல இவரை போல என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவருடைய விருப்பமான சாப்பாடு என்ன, அவருடைய விருப்பமான உடுப்பு என்ன, அவருடைய ஸ்டைல் என்ன, அவருடைய நட என்ன, அவருடைய உடை என்ன, அவருடைய பாவனை என்ன, இதெல்லாமே ஸ்டடி பண்ணி அதை போல ஃபாலோ பண்ணுவார். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த ரமதான்ல என்ற விருப்பம் நீ தக்வாதாரி ஆகணும். எனவே அந்த தக்வாதாரியுடைய எல்லா தன்மைகளை பச்சை பச்சையா தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே நானும் நீங்களும் சும்மா வாயில நான் ஒரு தக்வாதாரி என்று சொல்ல முடியாது. அந்த குர்ஆன் செல்லக்கூடிய அந்த தன்மைகள் எனக்கிட்ட வராத வரை நான் ஒரு நாளும் தக்வாதாரி என்று ஒரு நாளும் பிரகடனம் செய்ய முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வா என்று வரக்கூடிய நேரத்துல ஒன்றிருக்குது அமல் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஒன்றிருக்குது அமல் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவருடைய ஈமான் பில் கைப், அவருடைய ஈமான் ரொம்ப உறுதியாக இருக்கு. அவருடைய தொழுகை குஷு ஹுதுவோட சொல்லுவார், அவர் ஜக்காத்தை நிறைவேற்றுவார். அமல்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஆனா நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது, தக்வா என்று வரக்கூடிய நேரத்துல அது அல்லாஹோட சம்பந்தப்பட்ட ஹுகூக்கள் மாத்திரம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தகீன்களுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வஸ்ஸர்ராஇ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தக்வா உள்ளவர்கள் யாரெண்டா கஷ்டமான நேரத்திலையும் தான், சிரமமான நேரத்திலையும் தான், வசதி உள்ள நேரத்திலையும் தான் அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல. இன்ஃபாக் இருக்குது, அல்லாஹுடைய பாதையில செலவழிக்கிறது, சதகாக்கள் கொடுக்கிறது. இது ஒரு முத்தகீனுடைய தரஜா. நல்ல நிலைமையில மட்டுமல்ல, கஷ்டமான நேரத்திலையும் நோவக்கூடிய அமைப்புல அவர் சதகாக்கள் கொடுப்பார். நோவும் எனக்கு இல்ல, குடும்பத்துக்கு இல்ல, ஆனா முத்தகீன்கள் அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மைதான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். அது மாத்திரம் அல்ல, இதுதான் ஆக முக்கியமான தன்மை. ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்றான், வல் காலிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ். ரப்புல் ஆலமீன் தக்வாதாரிகளுடைய தன்மையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், தெளிவாகவே சொல்றான், வல் காலிமீனல் கைல, கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவராக இருப்பார். கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவராக இருப்பார். ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு டக்குன்னு கோபம் வரும், பச்சை பச்சையா எல்லாத்துக்கும் சொல்லிடுவார், என்னை பத்தி தெரிந்தானே நான் மோத்துக்கே சொல்லிடுவேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கோபத்தை சப்பி விழுங்கக்கூடியவர் அவர் தான் தக்வாதாரி. முகத்துக்கு செல்றவர் அல்ல, அவருக்கு அடக்கி கொள்ளையிலாம அவர் பேசுறார் இல்ல. ஒரு தக்வா உள்ளவர் அவர் அவருடைய கோபத்தை அடக்கி கொள்வார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருத்தருக்கு கோபத்தை அடக்கி கொள்ளையிலாதா? குர்ஆன் சொல்லுது, நீ தக்வாதாரி இல்ல. வல் காலிமீனல் கைல, அது மாத்திரம் அல்ல, வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அதிகமாக மன்னிக்க கூடியவராக இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒருத்தர் சொல்றார், ஹயாத்துக்கும் தேவையில்ல, மௌத்துக்கும் தேவையில்ல, நான் கியாமத்துடைய நாள்ல பார்த்துக் கொள்வேன். கேட்கறதுக்கு சும்மா பக்குவமான பேச்சு மாதிரி இருக்கும். சுத்தமாக குர்ஆன் சொல்லுது, நீ தக்வாதாரி இல்ல என்பதாக. கியாமத்துல பார்த்துக் கொள்றதா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தக்வாதாரி அவர் கியாமத்துல பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார், நான் உனக்கு உலகத்திலே மன்னிப்பு தாரன், கியாமத்துடைய நாள் அல்லாஹ் இந்த உனக்கு தரக்கூடிய மன்னிப்பை வச்சு எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரட்டும். இதுதான் தக்வாதாரியுடைய பேச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முன் சப்புல தராவீஹ் தொழுறதில் ஏசி தூங்கி முட்டி 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 கியாமுல் லைல் நெத்தி கருக்க காட்டும் தொழுறதில் ஏசி. ஆனா ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய தக்வா இந்த ரமதான்ல உனக்கு அநியாயம் செய்யறவனை மன்னிச்சிரு, உனக்கு மாற்றம் செய்யறவனை மன்னிச்சிரு. வல் ஆஃபீன அனின் நாஸ். ரப்புல் ஆலமீன் தஹஜ்ஜுடைய நேரத்துல கைகளை விரிச்சி அவனுடைய ரஹ்மத்தை விரிச்சி அவன் சொல்றான், கேளுங்க, நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன். இதே தன்மைய ரப்புல் ஆலமீன் தக்வா உள்ளவர்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறார்.
கியாமத்துல பார்த்துக் கொள்வோம். ஹயாத்துக்கும் வானம், மௌத்துக்கும் வானம். ஒரு முத்தகி ரமதான் எதிர்பார்க்கக்கூடிய தக்குவாதாருடைய அடையாளம் இல்ல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எதை அடைய பார்க்கிறோம்? நெத்தி கருக்க காட்டியும் தொழுறது மட்டும் தக்குவா அல்ல, மக்களை மன்னிக்கிறது இருக்குது. இத ரப்புல் ஆலமீன் விரும்புறார், அல்லாஹ் விரும்புறார். அது சுட்டிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பலகீனமான ரிவாயத். ஆனா மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லா உட்பட எத்தனையோ உலமாக்கள் இந்த ரிவாயத்தை சொல்லலாம் என்பதாக சொல்றாங்க. லைலத்துல் கத்ருடைய இரவேல மலாய்கா மார்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவேல அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்? அந்த நேரத்துல மலாய்கா மார்கள் சொன்னாங்க, அல்லாஹ் அதிகமான மக்களை மன்னிச்சிட்டான், ஆனா 4 பேரை தவிர. இத சென்ன உடனே சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் சொல்ல அந்த 4 பேர் யாரு? லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்காத 4 பேர் யாரு? முதலாவது ஆள் முதுமினு ஹம்ரின், யாரு இன்னும் போதை வஸ்துக்களை விடுறதுக்கு தயார் இல்லையோ. எனவே போதை வஸ்துக்கள் பாவின மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது டிஸ்ட்ரிபியூஷன், அது ப்ரொடக்ஷன், அதை கைமாக்குறது, அது வாங்குறது, விற்கிறது, பாவிக்கிறது. ரமதான் வந்துட்டு இன்னும் இந்த பாவத்துக்கு தௌபா செய்யல, அவர் கமா மட்டும்தான் வச்சிருக்கிறார், புஸ்தப் வைக்கல. லைலத்துல் கத்ருடைய இரவேல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க மாட்டார். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆகுன் லிவாலிதை, யாரு தன்னுடைய தாய் தந்தையர்களை நோவிக்கிறாங்களோ, அந்த தாய் தந்தையர்களை நோவிக்க கூடியவர்களை ரமதான்ல லைலத்துல் கத்ர்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவர் கியாமுல் லைல் தொழுந்தாரே, ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவர் உம்ரக்கு போனாரே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டார். அவர் ரொம்ப சதகாக்கள் கொடுத்தாரே, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன்? ரமதான்ல ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது தாய் தந்தையர்களோட நல்ல முறையில நடந்து. மூணாவது காத்திஉ ரஹீமின், உறவுகளை முறிச்சு இருக்கிறார். அவர் குடும்பத்தார்களோட முறிவோடு இருக்கிறார், அவரோட பேசுறல்ல, இவரோட பேசுறல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இங்க நெத்தி கருக்க காட்டியும் தொழுகிறார். ஆனாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சுன்னா சொல்லுது, இல்ல அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே மாதிரிதான் அல் முசாரிம் என்று சொன்னா ஃபித்னா கிளப்பக்கூடியவன், மக்களுக்கு மத்திய பிரிவினைகள் உண்டாக்கக்கூடியவன், ஃபசாத் ஒத்துமையா இருக்கக்கூடிய மஹல்லாவை பிரிச்சு விட்டுட்டான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பாவிய ரப்புல் ஆலமீன் மன்னிக்க மாட்டார். எனவே நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும், ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான்ல எதிர்பார்க்கிறது ஒரு பெரியோர் எதிர்பார்ப்பு, சின்னோர் எதிர்பார்ப்பு அல்ல. வெறும் நோன்பு பிடிக்கிறது, தராவீஹ் தொழுகிறது, கியாமுல் லைல் செய்யறது, சதகாக்களை கொடுக்கிறது, இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறது இல்ல. இதை விட ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது நாங்க பாவங்களுக்கு தௌபா செய்யறது, மனைவியோட, பிள்ளைகளோட, குடும்பத்தோட, உம்மா வாப்பாவோட சேர்ந்து போறது, எல்லாத்தையும் மன்னிக்கிறது. இததான் ரப்புல் ஆலமீன் அதிகமாக எதிர்பார்ப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அது மாத்திரம் அல்ல, தக்வா என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தரஜாக்களை வச்சிருக்கிறார். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 5 தரஜாக்கள் இருக்குது. நானும் நீங்களும் அடைவ பார்க்கணும். எதை அடைய போறோம்? தக்வாட எந்த தரஜாவை அடைய போறோம்? முதலாவது தரஜா, அவர் குஃப்ர் ஷிர்க்ல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். இது இஸ்லாத்துடைய அடிப்படையான தரஜா. இவரும் தக்வாதாரி தான், ஆனா ஆக குறைஞ்ச தரஜா. இரண்டாவது சொல்லுவாங்க தௌபாவுடைய தரஜா, அவர் பாவங்களை விட்டும் 100க்கு 100 தூரமாகுவார். இவரும் தக்வாதாரி தான், பாவங்களை விட்டும் 100க்கு 100 தூரமாகிட்டார். மூணாவது தரஜா வரஉடைய தரஜா என்பதாக சொல்லுவாங்க. வரஉடைய தரஜா என்று சொன்னா சந்தேகமான விடயங்களையும் விட்டுடுவார். ஹராத்த மட்டும் அல்ல, இது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, அந்த சந்தேகத்தையும் விடக்கூடியவர், அவர் தக்வாவுடைய 3வது தரஜாக்கு வந்துட்டார். 4வது தரஜா என்ன தெரியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பாவத்துல விழுவேன் என்ற பயத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையும் விட்டுடுவார். பாவத்துல விழுவேன் என்ற பயத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையும் அவர் விட்டுடுவார். இவர் தக்வாவுடைய இன்னொரு கட்டத்துக்கு போறார். உதாரணத்துக்கு மொபைல் போன் இருக்குது, மொபைல் போன் பாவிக்கணுமா? அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனா அவர் டப்பா போனோடயே தான் இருக்கிறாரு, அவர் ஸ்மார்ட் போனுக்கு போகாம இருக்கிறார். ஏன்? அதுல மியூசிக் வந்துச்சேண்டா, அதுல ஏதாவது பொனோகிராபி வந்துச்சேண்டா, அதுல தேவையில்லாத வீடியோஸ் வந்துச்சேண்டா, நான் ஹராத்துல விழுவேன், அந்த ஒரே ஒரு பயத்துல அனுமதிக்கப்பட்டத அவர் செய்யாம இருக்கிறார். ஏன்? நான் ஹராத்துல விழுவேணும் என்ற ஒரே ஒரு பயத்தின் காரணமாக தக்வாவுடைய இன்னொரு தரஜாக்கு போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லல, அவருடைய வாழ்க்கையுடைய எல்லா விஷயத்திலையும் அவர் அப்படித்தான் இருப்பார். ஆனா அது வஸ்வசாவாக இருக்கக்கூடாது, அது ஒரு வஸ்வசாவாக இருக்கக்கூடாது, ஒரு பக்குவமான ஒரு அடைவாக இருக்கும். 5வது அல்லாஹ் அல்லாத ஒன்றுமே அவருடைய உள்ளத்துல இல்லாம இருக்கும், தக்வாவுடைய உச்ச தரஜாக்கு போவார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நானும் நீங்களும் பார்க்கணும் தக்வாவுடைய தரஜாக்கள் அடைய. பாவத்துடைய விஷயத்துல குர்ஆன்ல அல்லாஹ் முத்தகீன்களை பத்தி பேசக்கூடிய நேரத்துல 2 தரஜாக்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அதுல ஒன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தக்வா உள்ளவர் பாவம் செய்வாரா? தக்வால கீழ் தரஜால உள்ளவர் சில நேரங்கள்ல பாவம் செய்யலாம். குர்ஆன் சொல்லுது, வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم ذكروا الله. யாரு தக்வா உள்ளவர் ஆனா அவரால் ஒரு மானக்கேடான ஒரு விஷயம் நடந்துச்சு, அவர் தனக்கே அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டார். அந்த நேரத்துல ذكرullah, அல்லாஹ்வுடைய சிந்தனை அவருடைய உள்ளத்துல வரும். وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, அல்லாஹ் அல்லாத வேற யாருதான் என்னைய மன்னிக்க போறது? இந்த சிந்தனை, இந்த திக்ர் இவருடைய உள்ளத்துல வரும். அடே, படத்தை பார்த்துட்டேனே, கெட்ட பார்வையை பார்த்துட்டேனே, அராத்த செஞ்சுட்டேனே, இந்த தடமாற்றம் இவருடைய உள்ளத்துல வரும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், தெரிஞ்சி அதே பாவத்தை அவர் தொடர்ச்சியாக செய்ய மாட்டார் என்பதாக குர்ஆன். நான் சொல்றத நன்றாக விளங்கிக்கோங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படையில ஒரு பாவத்தை தெரிஞ்சி தொடர்ச்சியாக செய்கிறார், இவர் தக்வா உள்ளவரா? தக்வா உள்ளவர் அல்ல. ஆனா தக்வா உள்ளவரால தவறு நடக்கலாமா? பாவம் நடக்கலாம், ஆனா நடுக்கம் வரும், அதை தௌபா செய்வார். அதே பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். ஒருத்தர் ஒரு பாவத்தை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறார், அது ஹுகூக்குல்லாஹ்வாக இருக்கலாம், ஹுகூக்குல் இபாதாக இருக்கலாம். ஒரு முத்தகி அவர் பாவத்தை தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். தக்வாவுடைய உச்ச தரஜா அது எப்படியா கொண்ட தரஜா என்றா, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். யாருடைய உள்ளத்துல ஆழமான தக்வா இருக்கிறதோ அவர்களை ஷைத்தானுடைய தாயிஃப், அந்த ஷைத்தான்ட ஒரு கூட்டம், அவங்க கல்புக்கு வெளியே சுத்தி கொண்டே தவாஃப் பண்ணிக்கொண்டே இந்த தக்வா உள்ளவரை பாவத்துல விழ வைப்ப பாப்பாங்க. அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டலுடைய நேரத்துல ததக்கரு, அல்லாஹ்வுடைய சிந்தனை அவர்களுக்கு வரும். அந்த நேரத்துல அவர்கள் பசீரத் என்றா இன்னும் தெளிவுகளை பெற்றுக் கொள்வாங்க, பாவத்துல விழ மாட்டாங்க. தக்வாவுடைய உச்ச தரஜால உள்ளவர்கள் கொம்பஸ போல் என்று சொல்லுவாங்க. கொம்பஸ் என்றா என்ன? கொம்பஸ் என்று சொன்னா அது எந்த பக்கத்துல பேசி வச்சாலும் நடுங்கி அந்த நீரில் என்ன வரும் என்றால் அந்த ஊசி அப்படியே நோட்டுக்கு வந்து செஞ்சு, நீங்க திருப்பி வைக்கிறீங்க, ஒரு ஆடி 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 நோட்டுக்கு வரும். அடுத்த பக்கம் திருப்பி வைக்கிறீங்க, ஆடி 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 அப்படியே நேரம் நோட்டுக்கு வரும். அதே மாதிரி தான் தக்வால உச்ச கட்டத்துல உள்ளவர். நீங்க ஷாப்பிங் மால்ல போயிட்டு அறக்குற பெண்களுக்கு மத்தியில வைக்கிறீங்க, நைட் கிளப்ல போயிட்டு வைக்கிறீங்க, ஏர்போர்ட்ல போயிட்டு வைக்கிறீங்க, ஹராம்கள் நடக்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்க. ஆனா ஊசி ஆடி 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 நோட்டுக்கு வாரத போல தக்வா உள்ளவர் அவருடைய ஊசி ஆடி ஆடி அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய கல்பு திரும்பும், அவர் பாவத்தில் விழமாட்டார். அல்லாஹ் அவரை பாவங்கள்ல இருந்து பாதுகாப்பான் என்ற வாக்குறுதி அல்லாஹ் தாரா. அது தக்வாவுடைய உச்ச தரஜா. எனவே நானும் நீங்களும் இந்த ரமதான்ல அடைய வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது. நானும் நீங்களும் நினைக்கிறோம் தராவி, கியாமுல் லைல், சதகா, இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சோம், அடைஞ்சிட்டோம். இல்ல, அடைவுகள் எவ்வளவோ இருக்குது. ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது இவ்வளோ தர்ஜாக்களை வச்சிருக்கிறேன். எனவே இந்த ரமதான்ல நீ இதெல்லாம் அடைஞ்சிக்கோ, அதுக்குரிய ஏற்பாட்டை நான் செஞ்சிருக்கிறேன். எனவே முதல் 10 நாட்கள் ரஹ்மத், 2வது 10 நாட்கள் மக்ஃபிரத், கடைசி 10 நாட்கள் இத்வானின் நார். ஒருத்தர் ஒரு நோயில இருக்கிறார். நோயில அவர் என்ன செய்வார் என்றா, மஹல்லல் உள்ள கிளினிக்கு போவார். டாக்டர் கிட்ட பேசி இப்படி 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 இருக்குது, அவரும் ஒரு மருந்து ஒன்று தருவார். அந்த மருந்தை பாவிக்கிறார், சரி வருவது இல்லை. எனவே அடையாளம் கண்டு என்ன செய்வார் என்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போவார். மஹல்ல டாக்டர் சரி வராது, ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போகணும். எனவே அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு மருந்து எடுக்கிறார், ஆனாலும் சரி வரல. அதுக்கு பிறகு சும்மதிப்பாரா? இல்ல நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆகணும், வார்ட்ல போயிட்டு அட்மிட் ஆகுவார். கடைசிக்கு ஐசி ரூமுக்கு போடுவாங்க, என் சரியான ட்ரீட்மெண்ட் நடக்கணும். ரப்புல் ஆலமீன் அதே மாதிரி தான் ரமதான்ல சொல்றான், நீ இந்த ரமதான் என்னை அடையணும் என்றா, தக்வாவுடைய உச்ச தரஜுக்கு வரணும் என்றா, அடைவுகளுக்கு நான் உனக்கு ஷைத்தானை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன், இந்த நன்மைகளை தந்திருக்கிறேன், அடையணுமா?
முதல் 10ல, 2வது 10ல, கடைசி 3வது 10ல இந்த ஹாஸ்பிடல்ல வந்து ஐசில நீங்க அட்மிட் ஆகுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றார். எனவே 10 நாள், கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில மிஸ் பண்ணாத ஒரு அமல் தான் கடைசி 10 நாளுடைய இஅ்திகாஃப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே மஸ்ஜிதுல வந்து இஅ்திகாஃப் இருப்பாங்க, ஐசி ரூம்ல வந்து ட்ரீட்மெண்ட் செய்வாங்க, அந்த உள்ளங்களை பரிசுத்தமாக்குவாங்க. ஏன்? தக்வாவுடைய உச்ச தரஜா அடைய. எனவே ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது, உலகத்திலிருந்து தூரமாகுங்க, குடும்பத்திலிருந்து தூரமாகுங்க, ஏண்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வாங்க. ஐசி ரூம்குள்ள பொண்டாட்டிக்கும் வர முடியாது, அது டாக்டரும் பேஷண்டும் மட்டும்தான். எனக்கிட்ட வா, நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறேன். எனவே இஅ்திகாஃப் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறார். எனவே ட்ரீட்மெண்ட்டுக்குரிய எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். நானும் நீங்களும் பேஷண்ட் அந்த டாக்டர் சொல்லக்கூடிய முறையில நடந்துட்டோம் என்றா அல்லாஹ் எங்கட உள்ளங்களை பரிசுத்தமாக்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரமதானுடைய மாதம் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரமதானாக இருக்கணும். பல அடைவுகளை நாங்க அடையணும். ஹுகூகுல்லாஹ் என்ற அமைப்புல இபாதத் மூலமாக அல்லாஹுடைய முஹப்பத் அடைகிறது. ஹுகூகுல் இபாத் என்ற அமைப்புல மனைவியோட, புள்ளைகளோட, உபாவாப்போட, குடும்பத்தோட, மஹல்லாவோட, எல்லாத்தோடும் நாங்க மன்னிப்ப கொடுத்து மன்னிப்ப கேட்டு சேர்ந்து போறது. எப்ப இந்த அமைப்புல நாங்க ரமதான கழிப்போமோ ரப்புல் ஆலமீன் நிச்சயமா எங்களை கபூல் செய்வான். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.